தைரியம் இருந்தா நீ பிரக்யா கைய பிடிப்ப. ஐ அம் சாரி. அது நான் ஏன் இவ கைய பிடிச்சனா, இவ கை காஃபி மேல பட்டுட்டு இருந்தது. காஃபி பேப்பர்ஸ் மேல கொட்டிடுச்சுன்னா அப்புறம் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பாழாயிடும். அதனாலதான் நான் பிரக்யாவோட கைய பிடிச்சேன். தப்பு இல்ல பிரக்யா? ஒருவேளை அப்படி ஏதாவது ஆச்சுன்னா புது பேப்பர்ஸை ரெடி பண்ணிப்போம். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓவரா கன்சர்ன் காட்ட வேண்டியதில்லை. யூ கேன் கோ நவ. ஓகே. என்ன பாட்டி பை ஹார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க அந்த ஆல்பம் எனக்கு கொடுங்க. இந்த ஆல்பம் பாருங்க. இந்த போட்டோ எல்லாம் அப்படியே கண்ணிலே நிக்குது. போட்டோல இருக்கிறது யாரு? முண்டச்சி, நீ ஒண்ணு பண்ணு. நீ இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பிரபா ரூம்ல வச்சிரு. அவங்கிட்ட இந்த பேப்பர்ஸ் எப்படியாவது நாளைக்கு சேகர் கிட்ட சேர்த்துற சொல்லிடு. தேங்க்யூ. இவர் என்ன எவ்வளவு காதலிக்கிறாரு. அவரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்ல. நான் ஏதாவது கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்சா அவர் உயிரை கூட பணைய வச்சிருவாரு. ஆனா அவரே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காரு. அது என்னன்னு அவருக்கு தெரியல. ஆனா எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. இருந்தாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நான் அவரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு அவசரமா இருப்பேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என்னால அவரை காப்பாத்த முடியல. என் கையாலேயே அவரோட வாழ்க்கை அழியறதுக்கு அவர்கிட்ட நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன். நீ கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? நான் உன்கிட்ட பேப்பர்ஸ் கொடுத்து உன்னை கீழே அனுப்பினது அண்ணன் கிட்ட சைன் வாங்கிட்டு வரதுக்கு. ஆனா நீ என்ன பண்ண? பேப்பரை கீழே போட்ட. அதுக்கப்புறம் சைன் வாங்குற மாதிரி ஆக்ட் பண்ண. எங்க நீ சைன் வாங்குவியோ மாட்டியோன்னு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். ஏன்னா இவ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் தான் பேசிட்டு இருக்கல தானோ, இன்டரப்ட் பண்ணாத. இல்ல நீ உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பேப்பர்ஸ் மேல காஃபி கொட்டிடலான்னு பாத்தியா? ஒருவேளை அந்த நேரம் தனு மட்டும் அங்க வந்திலனா கண்டிப்பா நீ பேப்பர்ஸ் மேல காஃபி எல்லாத்தையும் கொட்டி கெடுத்திருப்ப. ரைட், அதுவும் சைன் வாங்கின பேப்பர்ஸ். ஆக்சுவலி உன் மனசுல என்னதான் இருக்கு பொன்னி? ஒரு பக்கம் சைன் வாங்குறேங்கிற, இன்னொரு பக்கம் அதை கெடுக்கிற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா உன்னை நான் இந்த வீட்டுக்கு என்னோட பர்பஸ்க்காக கூட்டு வந்தா நீ ஏன் தலைமையில ஏறி நிக்கிறியா? பிரக்யாவாணி என்னமோ உண்மையான பிரக்யா மாதிரி புருஷ வாழ்க்கையை காப்பாத்த போராடுற. ஒரு விஷயத்த நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும். அந்த பிரக்யா இறந்துட்டா. நீயும் சாக கூடாதுன்னு நினைச்சினா நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும் பொன்னி. லீவ் இட் ஆலியா. இப்ப இவ நம்மளோட பேச்சு கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன? நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உன் கைக்கு வந்துருச்சு. எங்க இருந்து எழுத்துட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. You're right, தனு. செய்ய மாட்டேன்னு சொல்லியே இவன் நம்ம சொன்ன எல்லா வேலையும் செஞ்சுட்டான். வாவ் ஆலியா, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அபி எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணிட்டான். இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உன்னோடது. அண்ட் இது என்ன, அவனோட வண்டியை கூட நீ விட்டு வைக்கல போல இருக்கே. அவனோட எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸ், அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ உன் பேருக்கு வந்துருச்சு. அண்ட் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் மாத்தவே முடியாதுல்ல? அப்படின்னா இப்ப அபியே நினைச்சா கூட இதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கவே முடியாது. வாவ், சூப்பர் பிளான் ஆலியா. அதுவும் இதை எவ்வளவு அற்புதமா பிளே பண்ணிருக்க நீ. ஐ மீன், நான் இந்த பொண்ணிய ஒரு வேஸ்ட் கார்டு நினைச்சேன். பட் நீ இந்த ஜோக்கரை ஒரு ட்ரம்ப் கார்டா மாத்தி யூஸ் பண்ணிட்டியா ஆலியா? ஆலியா, இங்க எல்லாமே பெர்மனன்ட் தான். அபி எல்லாத்தையுமே உன் பேருக்கு மாத்திட்டான். we are rich ஆலியா. இப்ப நாம பணக்காரங்க. சரி, இந்த பொண்ணிய விட்டு தள்ளு. இப்ப போய் நாம இத நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். வா. செலிப்ரேட் பண்ணி ஆகணும் தானோ, ஆனா இங்க கிடையாது. நம்ம ரூமுக்கு போலாம் வா. அண்ட் நீ என் மூடு நல்லா இருக்கிறதுனால தப்பிச்சு. சோ இன்னொரு தடவை இப்படி பண்ணாத. உன்னோட கணக்க நான் அப்புறமா தீர்த்து வைக்கிறேன்.
போலாம் தனு. நான் ஏன் இப்படி பண்ணேன்? நான் வீட்டுக்கு வந்தப்ப எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேன். குடும்பம் இருக்கு, ஆனா அந்த குடும்பத்தை நானே அழிக்கிறேனே. இந்த குடும்பத்தை, இவங்களோட வாழ்க்கைய எல்லாத்தையும் ஆலியா கைக்கு நான் ஒப்படைச்சிட்டேன். அவரை ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து ஆலியா எல்லாத்தையும் பறிச்சிட்டான்னு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. அந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் நான் தான் அவர்கிட்ட சைன் வாங்கினேன்னு தெரிஞ்சா அவர் என்ன ஆவாரு? அதுக்கப்புறம் என்னால அவரை பார்க்க கூட முடியாது. எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன தப்பா தான் நினைப்பாங்க. அப்புறம் இந்த ஆலியா இந்த வீட்டுல உள்ளவங்கள பழி வாங்குவேன்னு சொல்றா. இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேனா? அப்ப இவங்க எல்லாரும் எங்க இருப்பாங்க? பாட்டி, இந்து பாட்டி 2 பேரும் பெரியவங்க, இவங்க எங்க இருப்பாங்க? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எல்லாத்தையும் நான் தான் அழிச்சிட்டேன். Cheers, ஆலியா. இந்த நாள், இந்த ட்ரிங்க் என்னைக்குமே நீ மறக்காத. உண்மையிலேயே இது உனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் ஆலியா. இது ஒவ்வொரு வருஷமும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம செலிப்ரேட் பண்ணணும். அபியோட எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸ், அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுக்கு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே இப்ப உன்னோடது, உன்னோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. பெரிய பணக்காரி ஆயிட்ட, இப்ப நீ என்ன மறந்துட மாட்டல? அப்படின்னா நீ என்ன மறந்துடுவியா? கம் ஆன் தனு, நான் எவ்வளவு கெட்டவளா வேணாலும் இருந்துட்டு போறேன். ஆனா நான் கஷ்டப்படும் போது என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணவங்களை மட்டும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் நன்றியை மறக்காதவன். அது மட்டும் இல்ல தனு, நீ என்கிட்ட எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், ஸ்டூபிடா பிஹேவ் பண்ணிருக்கலாம், என் கூட சண்டை போட்டிருக்கலாம். And I never forget, என்னோட கஷ்டமான நேரத்துல நீ தான் என் கூட இருந்திருக்க. And moreover, இந்த ஆலியா நண்பனையும் எதிரியையும் சாகர வரைக்கும் மறக்க மாட்டான். என் ஃப்ரெண்டான ஒன்ன மறக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற என் எதிரிகளையும் நான் மறக்க மாட்டேன். Just wait and watch. என்னை இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்? இவங்க எல்லாரும் எனக்கு செஞ்ச கொடுமையை விட பல மடங்கு இவங்களுக்கு நான் செய்யணும். என் பிரபாவை என்கிட்ட இருந்து பிடுங்கினாங்கல்ல, அதுக்கு பழி வாங்காம விட்டுருவேனா? என் பிரபாக்கும் அந்த த்ரிஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு மாத்துவேன்னா, ஒரு கட்டத்துல இவங்களோட சிரிப்பையே மறந்துடணும். ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டேன். எல்லாரையும் பழி வாங்குவேன். அண்ணாவ, பாட்டிய, இந்து பாட்டிய, பிரபாவ, அந்த த்ரிஷாவ, யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஒருத்தரும் சந்தோஷமா இருக்க கூடாது. தேங்க்யூ பாட்டி, இது உங்களுக்காக தான். என்னப்பா பிரபா, இதெல்லாம் எதுக்கு சொல்லு? எல்லாம் என் செல்ல பாட்டிக்காக தான். பாட்டி, பிரக்யாக்கா வாங்கி கொடுத்தாலும் நீங்க இப்படிதான் சொல்வீங்களா? அக்கா, இவ சொல்றதும் கரெக்ட் தான். கிஃப்ட் கொடுத்து அவளோட அன்பை காட்டுறா, அவ்வளவுதானே. த்ரிஷா, இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. தேங்க்யூ இந்து பாட்டி. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. அபி அண்ணா, இது உங்களுக்காக. ஓ வாவ். Are you serious? வாவ். இது எனக்கு பிடிச்ச ஷூ. எனக்கு என்ன பிடிக்கும்னு பிரக்யாக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் பிரக்யாக்கா கிட்ட கேட்டு தானே போனேன். பாத்தியா, பார்த்து தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. இது வரைக்கும் ஏதாவது எனக்கு வாங்கி கொடுத்திருக்கியா? அதான் என் பொண்டாட்டி வந்திருக்கால, பல வருஷமா இருக்கிற பாக்கி எல்லாத்தையும் இவளே தீர்த்து வச்சிருவா. ஓ வாவ். தேங்க்யூ சோ மச் த்ரிஷா. உன் அக்கா மேல இந்த மாதிரி அன்பை காட்டிக்கிட்டே இரு. என்ன மைதிலி, உனக்கு அன்பை காட்டுமா கிஃப்ட் கொடுக்கணுமா? பாட்டி, நீங்க வேற. அம்மா, பிரக்யாக்கா எங்க? அவங்கள இங்க ஆளே காணோம். அவ மேல இருக்கா. மேல எங்க இருக்காங்க? அட, உங்க ரூம்ல தான். நான் போய் கூட்டிட்டு வரேன். இரு. இல்ல வேண்டாம், நீ போக வேண்டிய அவசியம் இல்ல. அவளை பாக்குற ஒரு வாய்ப்பை கூட இவன் விடவே மாட்டான்ல. நான் இது வரேன் பாட்டி. என் பிரபாக்கு இன்னொருத்திய கட்டி வைக்காதீங்கன்னு எவ்வளவு கெஞ்சின. ஆனா ஒருத்தர் என் பேச்ச கேட்டாங்களா? என்ன அழ வச்சுட்டு அந்த த்ரிஷாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் உணர்வுகளுக்கு இந்த வீட்டுல ஒருத்தரும் மதிப்பு கொடுக்கல. அவங்க வீட்டு பொண்ணுன்னு கூட என்ன பாக்கல. இவன் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு இருந்தாங்க. போதும் தானே, நான் அழுததெல்லாம் போதும். இனிமே இவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் இல்ல, ரத்தம் கொட்டணும். அப்படி பண்ணல, என் பேர் ஆலியா கிடையாது. எல்லாரையும் பழி வாங்குவேன். இப்ப அந்த பிரக்யா வேற உயிரோட இல்ல, பாவம் செத்துட்டா. இப்ப இவங்களை யார் காப்பாத்துவாங்க? பாவம் அந்த பிரக்யாவால கீழே வரவே முடியாது. அந்த கடவுளால கூட வர முடியாதுல்ல. அவளையும் கீழே அனுப்ப முடியாது. ஆனா ஐயா, அவளை மாதிரியே இருக்கிற ஒருத்தியை அனுப்பி இருக்காருல்ல.
ஆனா இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக இல்ல, என் கையில பப்பெட் மாதிரி இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. இதையெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு பாவம் அந்த பிரக்யா அழுதுட்டு இருப்பான். குடும்ப நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு பதறிட்டு இருப்பான். நான் செத்து போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த குடும்பத்தை விட்டு தூரமா இருந்ததுனாலதான் இவங்களை காப்பாத்த முடியலன்னு என்ன சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் கூடவும் இருந்துகிட்டு என்னால இப்ப நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்னைக்கும் இவங்க நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்ட இந்த கையை இன்னைக்கு இவங்க வாழ்க்கைய அழிச்சிருச்சு. எல்லாருக்கும் நான் துரோகம் பண்ணிட்டேன், மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இந்த பிரக்யாக்கு எங்க போனாங்க? இந்த ரூம் யாரோடது? ஆலியா, நான் எல்லாருடைய ஃபேஸையும் பார்த்தே ஆகணும். சேடா என்ன பண்ணணும்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கிற அந்த ஃபேஸ். அந்த த்ரிஷாவை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பணும். அந்த த்ரிஷாவோட கழுத்தை புடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தும் போது பிரபா என்கிட்ட வந்து நின்னுதானே ஆகணும். சாரி, அது வந்து நாக் பண்ணிட்டு அப்புறமா உள்ள வர முடியாதா? அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள கேட்காம என்ட்ரி கொடுக்கறவளுக்கு இந்த சென்ஸ் எல்லாம் இருக்குமா தானு? ஐம் சாரி, நீங்க இந்த ரூம்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் பிரக்யாக்காவை பார்க்கலாம் தான் வந்தேன். பிரக்யா இந்த ரூம்ல என்ன? இந்த வீட்லயே இனிமே இருக்க மாட்டா. ஐ மீன் டு சே, இந்த மாதிரி நீ நாக் பண்ணாம ஒரு ரூம்குள்ள வந்தா பிரக்யா அந்த ரூம்ல இருந்துருவாளா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, ஐம் சாரி, நீங்க உள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. உனக்கு இந்த விஷயம் கூட தெரியாது இல்ல? பிரபாவும் இட்ஸ் ஓகே ஆலியா. எதுவுமே தெரியாதவங்களுக்கு அவங்க எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்ற விஷயம் கூட தெரியாது. எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போதைக்கு உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லது. நீ கொஞ்ச நாள் தங்கிட்டு போற கெஸ்டா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். பிரக்யாவை தேடிட்டு இருக்கல? பிரக்யா அங்க இருக்கா. ஐ மீன் மேல இருக்கிற ரூம்ல போ. உன் பிரக்யா அக்கா அங்கதான் இருப்பா. ஏய், ஒரு நிமிஷம். நீ எப்படியும் உள்ள வரும்போது நாக் பண்ற அந்த மேனஸ மெயின்டைன் பண்ணல. அட்லீஸ்ட் போகும்போதாவது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போறியா? இந்த ரூமை விட்டு அனுப்புன இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன். ஆனா நான் யோசிக்கிறது என்னன்னா, இவளை இந்த உலகத்தை விட்டு எப்படி அனுப்புறது? அனுப்பிடலாம். ஆனா நீ ஒரு வேலை பண்ணணும். முதல்ல அபிய நீ என்கிட்ட அனுப்பணும். You mean right into your arms, right? ஆர்ம்ஸ் எல்லாம் முன்னாடி ஆலியா. இப்ப அவனை என் காலடியில தான் வைக்க போறேன். ஏன்னா இப்ப நிலைமையே வேற இல்லையா? சோ அவன் என் காலடியில தான் கிடந்தாகணும். ஆஸ் a husband இல்ல, ஆஸ் a servant அவனை நான் வச்சுக்க போறேன். அவன் என்ன நிறைய இன்சல்ட் பண்ணிருக்கான் ஆலியா, நிறைய இன்சல்ட் பண்ணிருக்கான். அதுக்கெல்லாம் சேர்த்து நான் அவனை பழி வாங்கி ஆகணும். அப்புறம் 2 பாட்டிங்களையும் ஓல்டேஜ் ரூம்ல நான் கொண்டு போய் விட்டுட்டு வர போறேன். எப்படி பண்ணாங்க? ஏன் கண் முன்னாடியே அந்த த்ரிஷாவை அவங்க வீட்டு பொண்ணா தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நான் ஒருத்தி உயிரோட இருக்கேன், ஏன் கண் முன்னாடியே என் பொசிஷனை இன்னொருத்திக்கு தராங்க. அப்படிப்பட்டவங்க என்கிட்ட கெஞ்சணும், அவங்க பண்ண தப்புக்கு வருந்தணும். என்கிட்ட வந்து ஆலியா நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு என் கால்ல விழாத குறையா கெஞ்சி கதறணும் தானும். அப்ப நான் அவங்க கிட்ட உங்க பேத்தியான என்ன தூக்கி போட்டுட்டு அந்த த்ரிஷாவை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லணும். என்னோட இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தணும். ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருந்தால, நாளைக்கு விடிஞ்சதும் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தணும் தானும். என் அழகழிச்சால அவ 2 பசங்களை நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன், எங்க இருக்காங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். இன்னைக்கு முதல் தடவை பிரச்சனை என்னன்னு எனக்கு ஃபுல்லா தெரியும். இந்த பிரச்சனையில இருந்து உங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எதுவும் பண்ணல. உங்களை காப்பாத்தாம நானே உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு காரணமாயிட்டேன். இன்னைக்கு என் கையால உங்களையும் இந்த குடும்பத்தையும் நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த பாவத்துக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்? உங்க நம்பிக்கையை உடைச்சிட்டேன். நீங்க ஏங்க பேப்பர்ஸ் செக் பண்ணல? என்னாலதான் பண்ண முடியாது. எனக்கு அப்ப வேற வழி தெரியல. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன்.
ஆனா காரணம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நான் தப்புக்கு தலை வணங்கி உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டேன். நான் தோத்துட்டேன். உங்க நம்பிக்கையும் உடைச்சிட்டேன். நீங்களும் இந்த குடும்பமும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்களையும் இந்த வீட்டையும் காப்பாத்த முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னாச்சுக்கா? நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அக்கா என்ன ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கலாம். ஆனா உங்க கண்ணீரை இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு த்ரிஷா. நான் என் கையாலேயே எல்லாரையும் நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். நான் எல்லார் வாழ்க்கையும் அழிச்சிட்டேன். ஒரேடியே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். என் கையாலேயே எல்லாரையும் நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் த்ரிஷா. என்ன ஆச்சுக்கா? என்னன்னு சொல்லுங்க. பொறுமையா சொல்லுங்க. நீங்க எதுக்காக இப்படி அழறீங்க? ஏன்னா எல்லாத்தையும் நான் என் கையாலேயே பண்ணிட்டேன். எல்லார் வாழ்க்கையும் அழிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களை நீங்க எதுக்காக திட்டுறீங்க? என்ன ஆச்சு? என்ன முடிஞ்சு போச்சு? அது வந்து நான் நீங்க எப்படியாவது உங்க புருஷனை காப்பாத்திடுவீங்க. என் பசங்களோட நிலைமை என்ன ஆகுது சொல்லுங்க. அக்கா சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க தங்கச்சி தானே. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க அக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் ஆகலையே. நான் நல்லதா இருக்கேன். எல்லாம் ஓகே. எல்லாம் ஓகேனா என்ன அர்த்தம்? இப்பதானே ஏதோ சொல்ல வந்தீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? என்ன பண்ணீங்க நீங்க? சொல்லுங்க அக்கா. த்ரிஷா, என்னால சொல்ல முடியாது. நான் சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீ என்னோட தங்கச்சி. உன்கிட்ட என்னால சொல்ல முடியாது. அதனால என்ன எதுவும் கேட்காத ப்ளீஸ். அக்கா என்கிட்ட எதையும் சொல்ல வந்தாங்க. ஆனா சொல்லல. என்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி என்னதான் ஆச்சு? ஃபேமிலில இருக்கிறவங்கள ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டுன்னு எதுக்காக சொல்லணும்? ஒருவேளை இது ஆலியா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ? ஏன்னா அவளை நினைச்சுதான் அக்கா என்கிட்ட எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன். அபி நான் சித்தப்பாட்ட பேசிக்கிட்டு என்னடா இருக்கு பேசுறதுக்கு? ஒரு 2 நிமிஷம் சும்மா இரு. நீ இருக்கியே, நான் சொல்றத கேளு. என்னடா பண்ணிட்டு இருக்க அபி? நீ மட்டும் என்ன பண்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன இதெல்லாம்? சின்ன சின்ன வேலை எல்லாம் எதுக்கு த்ரிஷாக்கு சொல்லிட்டு இருக்க நீ? டிஃபன் பண்ணுன்னு சொல்ற, ஷாப்பிங் போன்னு சொல்ற, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்ற. என்னடா இதெல்லாம்? என்கிட்ட எல்லாருக்காகவும் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். த்ரிஷாவுக்கு என்னோட ஐடியா பிடிச்சிருந்தது. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு அபி, நீயே பாரு. எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல? பாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் பிடிச்சிருக்கு. டேய், த்ரிஷாக்கு என்ன பிடிக்கும்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா? நீ என்னோட ஃப்ரெண்டடா, என்னோட தம்பி. நீ அபிஷேக் த ராக் ஸ்டாரோட தம்பி. டே, ரொமான்ஸ் கிங்கோட தம்பிடா நீ. ஆனா நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அவ கண்ணுல உன் கண்ணை வச்சு பாரு. அப்பதான் அவளுக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லா புரியும். நீ இப்ப என்னதான் சொல்ல வர? என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிட. நான் த்ரிஷாவோட கண்ணுல ஏதோ பார்த்தேன். என்ன பார்த்த? அவளுக்கு ஏதோ வேணும். அவளுக்கு என்ன என்னமா வேணும்? புரியல? நீதான்டா வேணும். She wants you. அப்படின்னா இந்த பார்ட்டி கிராணியோட இருந்திருந்து நீ அவங்கள மாதிரி யோசிக்கிற. டே, she wants you means you husband wife time, alone time. ஃபேமிலியோட அவ எப்ப வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஆனா நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஃபேமிலியோடவே இருக்க. நீ ஒண்ணு பண்ணு. நீ அவளை தனியா எங்கேயாவது கூட்டிட்டு போ. அது ஏதாவது பிளான் பண்ணு. ஓன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி. அப்பதான் ரொமான்டிக்கா இருக்கும். என்ஜாய் பண்ணுடா. டே பிரபா, இத்தனை பேருக்கு நடுவுல அவளை வச்சு ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? உன் மண்டை கேரிச்சா? ஏய், நான் அவன் கூட எல்லாம் வர முடியாது. எனக்கும் ஒய்ஃப் இருக்கால. நானும் என் ஒய்ஃபோட தனியா இருக்கணும்னு நினைப்பேன்ல. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, புதுசா கல்யாணம் பண்ணவங்க உங்க 2 பேருக்குள்ள இந்த ரொமான்ஸ் இருக்கும்ல, அது நீ என்ஜாய் பண்ணு. அது என்னைக்கும் மிஸ் பண்ணிடாது. இப்போ நீங்க 2 பேரும் தனியா எங்கேயாவது போங்க, மனசு விட்டு பேசுங்க. அப்போ உங்களுக்குள்ள நடக்கிற அந்த ரொமான்ஸ் பீக்ஸ்க்கு போகும். பீக்ஸ்க்கு போகணும்னு நினைக்கிறியா இல்லையா? நீ அதை சொல்லு. வாவ் அபி, என்ன ஐடியா கொடுக்குற அபி? நான் கூட உங்ககிட்ட இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்கிட்டியே.
அபி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரக்யா அந்த நாள ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான்டா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைம். இன்ஃபேக்ட் அவங்க இன்டைரக்டாவே என்கிட்ட அதை சொல்லிட்டாங்க. நீங்க 2 பேரும் எங்கேயாவது தனியா டேட்டிங் போகணும்னு அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. நீயும் அவங்கள மட்டும் போகணும். இங்க பாரு அபி, த்ரிஷாவுக்கு எனக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க எங்க லைஃப் வாழ இன்னும் டைம் இருக்குடா. பட் உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க 2 பேரும் ஒரு ரொமான்டிக் டேட்டுக்கு போயே ஆகணும். ஆனா நீ இதுக்கு எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். நானும் த்ரிஷாவும் வீட்டை பாத்துக்கிறோம். நீ போய் பிரக்யாவை கவனிச்சுக்க போ. அவ உங்ககிட்ட சும்மா சொன்னாலா இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலா? எப்படி சொன்னா உனக்கு என்னடா? அவங்க கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ இல்ல சும்மாவோ மேட்ரு மனசுல இருந்து வெளியே வந்திருக்கு.